ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கு, அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் தாங்க. நம்மள நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் டைம் தாங்க குழம்பு எல்லாமே செய்வோம். அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் வேலைக்கு போகிறவங்க போவாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்களுக்குலாம் டக்குன்னு சாப்பாடு செஞ்சு தரணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காய் கட் பண்ண ரொம்ப லேட் ஆகும். டக்குன்னு காய் கட் பண்ண இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் எடுத்து ஒரு வாரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் கட்டிங் போர்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 வெண்டைக்காய் போல் நான் கையில் எடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள். இதே போல் ஒரு 10 வெண்டைக்காய் நல்லா ஹீவனாக சரிபாகமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சரிபாகமாக பிடிச்சிட்டு நல்லா கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லப்பர் எடுத்துகிட்டு நல்லா கொனை வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்ட பின்னாடி நல்லா டைட்டாக மேல் பாகத்தில் வெண்டைக்காவை பிடிச்சிட்டு நீங்கள் கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மேல் பாகத்தை கட் பண்ணி தள்ளி விட்டுருங்க. பாருங்கள், எல்லா வெண்டைக்காயும் ஒரே டைமில் அந்த மேல் பாகம் கட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வெண்டைக்காய் கட் பண்ணிக்கலாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறோம், ரொம்ப சீக்கிரமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ண பாருங்கள் கீழே போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த லப்பரை நீங்கள் கீழே தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. நான் எப்படி வீடியோ காமிக்கிறணும் அதே போல் கீழே தள்ளி விட்டுருங்க. ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் கட் பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் மட்டும் இல்லைங்க, கொத்தவரங்காய், தலைநக்காய் இந்த மாதிரிலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதனால் உங்கள் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சும், சீக்கிரமாக சாப்பாடும் செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. மிளகாய்த்தூள் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா பண்டிகை டைம் வரும்போது மட்டும்தாங்க நம்ம எல்லார் வீட்லையுமே மிளகாய்த்தூள் அரைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மிளகாய்த்தூள் அரைச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு, புழு, பூச்சி எல்லாமே வந்துடுங்க. உங்கள் மிளகாய்த்தூளை நீங்கள் எவ்வளோ அரைச்சிட்டாலும் பரவாயில்லைங்க, இந்த பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, பல வருஷம் ஆனாலுமே அந்த மிளகாய்த்தூளில் ஒரே ஒரு வண்டு, புழு, பூச்சி எதுவுமே வரவே வராதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு டப்பால் வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் தாங்க. நம்ம ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பெருங்காயத்தூள் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய டப்பாவும் கிடைக்கும், இல்லை சின்ன டப்பாவும் கிடைக்குங்க. பெரிய டப்பா பார்த்தீங்கன்னா 38 ரூபா வருங்க. சின்ன டப்பானா பாருங்கள் 10 ரூபாயும் வருங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் போல் மட்டும் மிளகாய்த்தூள் கூட டைரெக்டாக நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ மிளகாய்த்தூள் இருந்தாலுமே சரிங்க, இந்த மாதிரி பெருங்காயத்தூளை போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, அந்த மிளகாய்த்தூளில் ஒரே ஒரு வண்டு, புழு, பூச்சி எதுவுமே வராதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இருக்கிறதுனால கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துருக்குங்க. உங்ககிட்ட எவ்வளோ மிளகாய்த்தூள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் இல்லைன்னா சாப்பாடு அரிசியாக இருக்கட்டுங்க, மூட்டை கணக்கில் வாங்கி வைக்குங்க. அந்த வாங்கி வச்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வண்டு, புழு, பூச்சி எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி வண்டு, புழு, பூச்சி வராமல் இருக்க இந்த டிப்ஸ் ஒன்று போதுங்க. வருட கணக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, ஒரே ஒரு புழு, பூச்சி, வண்டு, நூலாம்படை எதுவுமே வராது. நீங்கள் எப்படி அரிசி வைக்கிறீங்களோ
அப்படியே இருக்குங்க. நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் பர்ச்சேஸ் வச்சுருக்கேன், உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த ரேஷன் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துருங்க. எதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் அரிசியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி இருக்குங்க. நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள், அந்த வெள்ளையும் உங்கள் கையிலேயே ஒட்டுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துருங்க. அந்த மாதிரி வண்டு புழு பூச்சி வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அரிசி நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பீஸை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எந்த துணி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் சால்ட்டு இல்லைனா கல்லுப்பு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் தாங்க. பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா 10 ரூபா டப்பாலே கிடைக்குங்க. இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க நான் சேர்த்துக்கிறேன், அதிகமாக நான் சேர்க்கலைங்க. இப்போ பாருங்கள், சேர்த்து முடிச்சிட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த பெருங்காயத்தூள் உப்பு வாசத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க. முக்கியமாக இந்த பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசனையாக இருக்குங்க. இந்த வாசனைக்கு அந்த வண்டு புழு பூச்சி எதுவுமே நெருங்காதுங்க. அப்படியே அந்த இடத்துல புழு பூச்சி வண்டு இருந்தாலுமே அந்த நிமிஷமே டக்குன்னு ஓடியே போயிருங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சால்ட்டு பெருங்காயத்தூள் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி ஒரு மூட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் முறுக்கி விட்டுக்கோங்க, வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லப்பர் எடுத்துக்கோங்க. நான் கையில் வச்சுக்கலையே இந்த மாதிரி லப்பர், இல்லைனா உங்ககிட்ட எந்த லப்பர் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி லப்பர் எடுத்து நல்லா டைட்டாக நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த மூட்டு நல்லா கலண்டு விடாத அளவுக்கு நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுங்க, நல்லா முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம கொண்டு போய் டைரெக்டாக அரிசிக்குள்ளே வச்சுக்கலாங்க. பாருங்க, அரிசிக்குள்ள நம்ம வச்சுக்கலாங்க. உங்ககிட்ட எத்தனை மூட்டை இருந்தாலும் சரிங்க, அத்தனை மூட்டையில் பார்த்தீங்கன்னா பெரிய மூட்டையாக இருந்தால் 2-3 கட்டி இந்த மாதிரி நீங்கள் போட்டாலே போடுங்க. 10 வருஷம் 20 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, அந்த அரிசியை நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே தாங்க இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வாசனைக்கு, பெருங்காயத்தூள் வாசனைக்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. சமையலில் கொஞ்சமாக நீங்கள் காஃபி தூள் போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயை அகல் விளக்கு ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் இதை கீழே வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இது கூட என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கற்பூரம் இருக்கு இல்லையா, கற்பூரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்க்காதீங்க, மாவு கற்பூரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைங்களில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா பேக்கெட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாவு கற்பூரத்தை வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் அளவுக்கு வாங்கிட்டு பாதி மட்டும் உடச்சி அந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்க்குள்ளே நான் சேர்த்துக்கிறேங்க. இதை நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கசகசா சேர்க்கணுங்க. நிறைய பேருக்கு தெரியும், பிரியாணிக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் சேர்க்கக்கூடிய கசகசா தாங்க. ஒரே ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதிகமாக நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இது 2 நீங்கள் சேர்த்துட்டு பின்னாடி ஒரு கத்தி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு திரி எடுத்துக்கோங்க. திரி நல்லா நனைச்சி விட்டுக்கோங்க, அந்த எண்ணெய் கூட நல்லா நனைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நனைச்சி நல்லா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் அகல் விளக்கு நல்லா விளக்கு எரிச்சுக்கோங்க. இப்போ நல்லா விளக்கு எரிஞ்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம காஃபி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம காஃபி பவுடர் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க, வீடு ரொம்ப நறுமணமாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லைங்க, முக்கியமாக ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணி போலவே வீட்டுக்குள்ளே நிறைய பூச்சி எல்லாம் வருங்க. அந்த கொசு, சின்ன சின்ன பூச்சி எல்லாமே வருங்க. அந்த மாதிரி கொசு வராமல் இருக்க, பூச்சி வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதிலேருந்து வர போக வாசனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி கொசுக்கு ஆகவே ஆகாதுங்க. அதனால இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் பற்ற வச்சு பாருங்கள், ரொம்ப வீடு நறுமணமாகவும் இருக்கும். அதே போல் சின்ன சின்ன பூச்சி கொசுவும் எதுவுமே வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மலாம் பார்த்தோம் ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பில் 2 ஜிப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸு, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு எல்லாமே வச்சுருக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம பணமும் வச்சுருக்கோம். திடீர்னு நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரும்போது பஸ்ஸில் காசு தேவைப்பட்டுச்சுன்னா எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே வேகமாக நம்ம காசு எடுத்தாலுமே கூடங்க ஒரு சில பொருள்லாம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி கீழே விழாமல் இருக்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மணி பர்ஸ் எடுத்திருக்கேன், கூடவே ஒரு பின்னூசி எடுத்துருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த பேக்கை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இந்த சின்ன பர்ஸை வச்சுக்கலாங்க. சின்ன பர்ஸை நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 2 பேக்கை நல்லா இணைச்சிட்டு அந்த பின்னூசி நீங்கள் தெரியாதபடி நல்லா பின்னு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பர்ஸுக்குள்ளே நம்ம பின்னூசிட்டு நல்லா டைட்டாக பின் பண்ணி முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸுக்குள்ளே நீங்கள் பணம் வச்சுக்கலாம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, சாவி எதுனாலும் வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா வச்சுக்கோங்க. திடீர்னு நம்ம பஸ்ஸுக்குள்ளே போகும்போது டிக்கெட் கேட்டாங்கன்னா காசுக்காக அங்கங்கே தொலாவும் இல்லையா, அந்த மாதிரி தொலாவாமல் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டோம் ஒரு பொருளும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் டிக்கெட்டுக்கான காசு கொடுத்து கரெக்டாக நீங்கள் டிக்கெட் வாங்கி இந்த பர்ஸுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு ஜிப்பு தான் இருக்குது. இன்னொரு ஜிப்பு இல்லைன்னா கூட இந்த மாதிரி பர்ஸை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டா போதுங்க, இன்னொரு ஜிப்பும் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே அதிகளில் இருக்கக்கூடிய ஒன்று தாங்க உப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டுங்க, இந்த உப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தண்ணி நீந்து வந்துடுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புனாவே தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்துடும். அந்த தண்ணி வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ உப்பு வாங்கி வச்சாலுமே சரிங்க, இந்த டிப்பை நீங்கள் செய்ய மறக்காதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் இருக்குல்லையே, அதோட கொட்டாங்குச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் கீழே தூக்கி போட்டுறாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு முழு கொட்டாங்குச்சி எடுத்துக்கிறேன். அந்த கொட்டாங்குச்சியை பார்த்தீங்கன்னா இந்த உப்புக்குள்ளே அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டாலே போதுங்க, கொஞ்சம் கூட தண்ணி வரவே வராது. ரொம்ப நாள் குப்பை வச்சு யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கும் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.